சபரிமலைக்கு கொண்டுட்டு போகிற இந்த நெய் தேங்காவோட சிறப்பு என்னன்னு தெரியுமா? மலைக்கு போகிற ஒரு பக்தனும் கட்டாயமாக கொண்டுட்டு போகிறது இந்த நெய் தேங்காய். தேங்காயில் உள்ள தண்ணியை எடுத்துட்டு நெய்யை நிரப்பி கொண்டுட்டு போகிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. சிவனுக்கும் மகாவிஷ்ணுவோட மோகினி அவதாரத்துக்கும் பிறந்தவர் தான் ஐயப்ப சுவாமி. இவர் மகிஷி என்ற அரக்கியவாதம் செஞ்சுட்டு தர்ம சாஸ்தாவா தவக்கோலத்தில் சபரிமலையில் காட்சி அளிக்கிறாரு. ஐயப்ப பக்தர்கள் 41 நாட்கள் கடும் விரதம் இருந்து இருமுடியில் இந்த நெய் தேங்காவை சுமந்து செல்கிறாங்க. தேங்காவோட சிறப்பம்சம் நம்மளோட உடம்பையும் அதில் உள்ள ஆத்மாவையும் குறிக்கிதான். 18 படி ஏறி சன்னிதானம் வந்ததும் தேங்காயை உடைத்து உள்ளிருக்கும் நெய்யை மட்டும் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்ய கொடுக்குறாங்க. அபிஷேகம் செய்யப்பட்ட நெய் திரும்பி நமக்கு பிரசாதமாக கிடைக்கும். நெய் எடுத்த பிறகு மீதமுள்ள தேங்காய் மூடியை ஆளின்னு சொல்கிற பெரிய நெருப்பு குண்டத்தில் போடுறாங்க. இந்த வழிபாடு நமக்கு எதை உணர்த்துதுன்னா, உடம்பு அழிந்து போகக்கூடியது, ஆனால் அதில் இருக்கும் ஆன்மா இறைவனை சேரும் என்ற தத்துவத்தை இந்த நெய் தேங்காய் உணர்த்துகிறது. ஆகவே ஒவ்வொரு நெய் தேங்காயும் நமக்கு பக்தி மற்றும் சரணாகதி தத்துவத்தின் சின்னமாகும். சுவாமியே சரணம் ஐயப்பா. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.